பேருக்கு என்னதான் டிப்ஸை ஃபாலோ பண்ணாலும் முடி உதிர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்துக்கு மேல முடி வளர்ச்சியே இல்லாமல் இருக்கும். இன்னும் சில பேருக்கு முடி வறட்சியா இருக்கும், ரொம்ப வறண்ட மாதிரி இருக்கும். இன்னைக்கு இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நிச்சயமா சொல்றேன், 2 முறை பயன்படுத்தினாலே போதும், உங்களுக்கு எப்பேற்பட்ட முடி உதிர்வு இருந்தாலும் கம்ப்ளீட்டா நின்னுடும். அது மட்டும் இல்லாம இந்த டிப்ஸை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது முடி வளர்ச்சியும் இருக்கும், இளநரை இருக்காது. அது மட்டும் இல்லாம முடி நல்லா பட்டு போல ஷைனிங்காவும் இருக்கும். இது ஒரு புதிய டிப்ஸ் அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு பாரம்பரியமான டிப்ஸ். இது பயன்படுத்துற விதத்துல இது நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு முடி வளர்ச்சி இருக்கும், முடி உதிர்வு இருக்காது. இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ட்ரெண்டிங் 360 தமிழ். அதற்கு நான் இன்னைக்கு பச்சை பயிறு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாசி பருப்பு வேற, பச்சை பயிர் வேற. இந்த மாதிரி தோலோடு இருக்கும் பாருங்க, அதை பயன்படுத்துங்க. ஏன்னா இதுல அதிகப்படியான புரதச்சத்துக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீர் சத்துக்கள் நிறைய இருக்கு. முடியோட வளர்ச்சிக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியது இது. அடுத்ததா இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததா இதுல சாதம் வடித்த கஞ்சி தண்ணீர் இருக்கு இல்லையா, அது எடுத்திருக்கேன். சூடான கஞ்சி தண்ணீர் இல்ல, ஆற வச்ச கஞ்சி தண்ணீர். சில பேரு சாதத்துல உப்பு போட்டு வேக வைப்பாங்க. அதுல உப்பு இருந்துச்சுன்னா அந்த தண்ணி பயன்படுத்தாதீங்க. ஒரு நாள் உப்பு இல்லாத கஞ்சி தண்ணீரா எடுத்துக்கங்க. அதையும் இப்ப இது கூட சேர்த்துட்டு இதை கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஊறணும். அதாவது நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில பயன்படுத்தக்கூடாது. இப்ப நீங்க காலையில ஊற வைக்கிறீங்க இதை அப்படின்னா மறுநாள் காலையில பயன்படுத்துற மாதிரி பாத்துக்குங்க. அப்பதான் அது நல்லா முளை விட்டு வர ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல முளை விட்டு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. வெந்தயமும் அந்த பச்சை பயிரும் அந்த கஞ்சி தண்ணீர்ல நல்லா ஊறி முளை விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. எப்பவுமே இந்த மாதிரி பருப்பு வகைகளை முளை விட்டு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதுல ஊட்டச்சத்துக்கள் இன்னும் ரொம்பவே அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதை நம்ம முடிக்கு பயன்படுத்தும் போது முடியோட வேர் கால்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுத்து உங்களுக்கு எப்பேற்பட்ட முடி உதிர்வு இருந்தாலும் அந்த முடி உதிர்வு நின்னுடும். முடியும் நல்ல அடர்த்தியா கருங்கருன்னு வளர ஆரம்பிக்கும், பட்டு போலவும் இருக்கும். இப்ப இத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சமா கஞ்சி தண்ணீர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துங்க. கஞ்சி தண்ணீர் நீங்க பழைய கஞ்சி தண்ணீரை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 2 நாளைக்கு புளிக்க வச்ச கஞ்சி தண்ணீரை பயன்படுத்தும் போது அதுல இயற்கையான பாக்டீரியாக்கள் உருவாக ஆரம்பிக்கும். அது முடியோட வேர் கால்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும். தலையில பொடுகு பேன் இருந்தாலும் அதை சரி செய்யும். இப்ப இதை உங்க தலையில அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா தேங்காய் எண்ணெயை தலையில தடவிட்டு அதுக்கப்புறமா இதையும் உங்களுடைய முடியோட வேர் கால்களை நல்லா படுற மாதிரி தடவி விடுங்க. அரைக்கும் போது நல்ல மைய அரைச்சிக்கங்க. அப்பதான் தலையில திரியா இல்லாம இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் அப்படியே தலையில விட்டுட்டு அதுக்கப்புறமா மைல்டான ஷாம்பு பயன்படுத்தி குளிக்கலாம். இல்லைன்னா ஷாம்புவே பயன்படுத்தாம அப்படியே தலையை மட்டுமே அலசிட்டு வரலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுவே நல்ல ஒரு இயற்கையான கண்டிஷனராகவும் ஷாம்புவாகவும் இருக்கும். அடுத்ததா இதை நீங்க வாரத்துல ஒரு 2 முறை பயன்படுத்தி பாருங்க. 2 முறையிலே உங்களுடைய முடி உதிர்வு கம்ப்ளீட்டா நின்னுடும். அதுக்கப்புறமா வாழ்நாள் முழுவதுமே தாராளமா பயன்படுத்தலாம். இது முழுக்க முழுக்க இயற்கைன்றதுனால உங்களுடைய முடி வளர்ச்சிக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஊட்டச்சத்தை கொடுக்கும். உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவையும் ஏற்படுத்தாது. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தாராளமா பயன்படுத்தலாம். உங்களுக்கு சைனஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இதை தலையில ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தலைக்கு குளிச்சிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.